வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் என்டிபிசி அதாவது அண்டர் கிராஜுவேட் அண்ட் குரூப் டி 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஜிகே கிளாஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு நான் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, ஆல்ரெடி ஜிகேக்கு 2-3 கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் அனுப்புகிறேன் இந்த கிளாஸஸ். நம்ம சேனலுக்கும் சரி, இந்த வீடியோஸுக்கு நீங்கள் புதுசாக இருந்து நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அந்த எக்ஸாம் அப்டேட்டுகள் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன், ஹூ ஆத்தரைஸ்டு த புக் ஹிந்த் ஸ்வராஜ் விச் அவுட்லைன் த பிரின்சிபல் நான் வயலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் த செல்ஃப் ரூல். ஓகேவா, ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்முறையற்ற எதிர்ப்பு மற்றும் சுயராஜ்யத்தின் கொள்கைகள் கோடிட்டு காட்டிய ஹிந்த் ஸ்வராஜ் புத்தகத்தை எழுதியவர் யார்? ஓகேவா, ஸோ இங்கே கொஸ்டின் என்ன அப்படின்னா, புக்கை வச்சு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஹிந்த் ஸ்வராஜ் அப்படிங்கிற புக்குடைய ஆத்தர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். ஓகேவா, எஸ். ஆப்ஷன் 1 வந்தோம்னா பால கங்காதர் திலக். ஓகே, ஆப்ஷன் 2 வந்தோம்னா மகாத்மா காந்தி. ஆப்ஷன் 3 வந்தோம்னா கோபாலகிருஷ்ண கோகலே. அண்ட் ஆப்ஷன் 4 வந்தோம்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேவா, இப்போ இங்கே வன்முறையற்ற எதிர்ப்பு மற்றும் சுயராஜ்யம், அதாவது ஹிந்து ஸ்வராஜ் அப்படிங்கிற புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி விஷயத்துக்காக, அதாவது ஹிந்து ஸ்வராஜ் அப்படிங்கிற புக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான புக் அப்படின்னா, வன்முறையற்ற எதிர்ப்பு மற்றும் சுயராஜ்யத்தின் கொள்கைகள் அப்படிங்கிற 2 விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். ஓகேவா, ஏன் இந்த விஷயத்த நம்ம திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா, சில நேரங்களில் இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ஹிந்து ஸ்வராஜ் அப்படிங்கிற புக்கு யார் எழுதுனா அப்படிங்கிறத தான் கேட்டிருக்காங்க, ஆத்தர் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்து ஸ்வராஜ் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான இதை வந்து பார்த்தா ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா, ஸோ என்ன மாதிரியான விஷயத்தை வந்து பார்த்தா சொல்ல வந்து இந்த ஹிந்து ஸ்வராஜ் அப்படிங்கிற புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் தான் வந்து இந்த வன்முறையற்ற எதிர்ப்பு மற்றும் சுயராஜ்யத்தின் கொள்கைகள். ஓகேவா, ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி வேணால் கேட்கலாம். இப்போ நமக்கு ஆத்தர் கேட்டிருக்காங்க. சில டைமில் வந்து பார்த்தா இந்த வன்மையற்ற எதிர்ப்பு மற்றும் சுயராஜ்யத்தின் கோடிட்டு காட்டக்கூடிய புத்தகம் எது அப்படி மாதிரி கூட கேட்கலாம். அப்போ அப்படிப்பட்ட புத்தகம் எது அப்படின்னா ஹிந்து ஸ்வராஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். ஓகேவா, ஸோ 4 ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா, ஸோ ஒரு கொஸ்டின் ஒரு தான், அது வந்து எல்லா பக்கமும் வந்து நமக்கு கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகேவா, ஸோ அதனால் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ அதுதான் அப்புறம் அதில் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்போ இதில் சரியான ஆன்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆப்ஷன் 1ல் பாலகங்காதர திலக், ஆப்ஷன் 2ல் மகாத்மா காந்தி, ஆப்ஷன் 3ல் கோபாலகிருஷ்ண கோகலே, ஆப்ஷன் 4ல் ஜவஹர்லால் நேரு கொடுத்துருக்காங்களா. இதில் சரியானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2ல் இருக்க மகாத்மா காந்தி. ஓகேவா, ஸோ ஹிந்து ஸ்வராஜ் அப்படின்ட்டாவே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது மகாத்மா காந்தி. ஓகேவா, ஸோ மகாத்மா காந்தி அவர்கள் தான் வந்து இந்த ஹிந்து ஸ்வராஜ் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா, எஸ். ஸோ இது தவிர வந்து இங்கே கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி அண்ட் தான் முகமது அலி ஜின்னா அவங்களுடைய மென்டர். ஓகேவா, ஸோ அரசியல் குருவாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தவர் தான் வந்து இந்த கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேவா, ஸோ எல்லாருக்குமே மகாத்மா காந்தியுடைய அரசியல் குரு அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே சொல்லுவீங்க. அதே இது முகமது அலி ஜின்னா இருக்கார்ல, அவருக்குமே அரசியல் குருவாக இருந்தவர், அதாவது மென்டராக, பொலிட்டிக்கல் மென்டராக இருந்தவர் தான் இந்த கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேவா, ஸோ மகாத்மா காந்தி அண்ட் முகமது அலி ஜின்னா 2 பேருக்குமே வந்து கோபாலகிருஷ்ண கோகலே தான் அரசியல் குருவாக வந்து இருக்கிறார். ஓகேவா, எஸ். ஸோ வேறு என்ன, அவ்வளோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹூ எமங் த ஃபாலோவிங் ரிசீவ்டு த பத்மஸ்ரீ அவார்ட் இன் 2025 இன் த கேட்டகரி அதர்ஸ் ஸ்பிரிச்சுவலிசம் போஸ்ட்மஸ்லி. அதாவது என்ன கேட்கலாம் அப்படின்னா, பின்வரும் நோட்டில் 2025ஆம் ஆண்டில் அதாவது ஆன்மீகம் இருக்குல்ல இந்த பிரிவில் வந்துன்னா பத்மஸ்ரீ விருதை மரணத்துக்கு பிறகு பெற்றவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா, ஸோ அவங்க இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டில் அவங்களுக்கு ஆன்மீகம் அப்படிங்கிற இது இருக்குல்ல அந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ அப்படிங்கிற ஒரு விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா லிபியா லுபா சர்தேசியா, ஆப்ஷன் 2ல் வந்து எம்டி சீனிவாஸ், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து லாமா லுபாஸ் சாங், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து மடுகுலா நம்பதானி சர்பா. ஓகேவா, ஸோ பேரே எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ அதாவது இறந்ததுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவலிசத்துக்காக கொடுக்கப்பட்டது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாமா லொபான்சாங். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் 3ல் இருக்க லாமா லொபான்சாங் அப்படிங்கிறவர் தான் வந்து 2025ஆம் ஆண்டில் ஆன்மீகத்துக்கு வந்து பத்மஸ்ரீ அதாவது மரணத்துக்கு பிறகு வந்து பத்மஸ்ரீ வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, புரிஞ்சிருக்கும். ஸோ லாமா லொபாங்ஸா அப்படிங்கிறதான் இதில் சரியானது. பத்மஸ்ரீ அவார்டு வந்து 2025 கொடுத்துருக்காங்க. ஸோ பத்மஸ்ரீ அவார்டு வந்து இந்த இந்தியாவுடைய எத்தனாவது ஹையஸ்ட் அவார்டு என்பதுன்னா 4th. ஓகேவா, ஸோ 4th ஹையஸ்ட்டு சிவிலைஸ்டு அவார்டு தான் வந்து இந்த பத்மஸ்ரீ அவார்டு அப்படிங்கிற சொல்லப்படக்கூடியது. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாரத ரத்னா வரும். ஓகே, ஸோ பாரத ரத்னா வரும் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்ம
விபூஷன், பத்ம விபூஷன் வரும். அடுத்த தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் வரும். ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பாரத ரத்னா, அதாவது இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டு சிவிலியன் அவார்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரத ரத்னா வரும். மிக உயரிய சிவிலியன் அவார்டுனா பாரத ரத்னா ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பத்ம விபூஷன். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் அண்ட் ஆப்ஷன், அதாவது ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ. அந்த மாதிரி வந்து 4 தான் வந்து 4 உயரிய விருது வந்து கொடுக்கப்படுது. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரியிலுமே கொடுக்குறாங்க. கலை, இலக்கியம், ஆன்மீகம், அதே மாதிரி வந்து சேவை, அது மாதிரி எல்லா கேட்டகரியிலுமே கொடுக்குறாங்க. இது ஒவ்வொரு ஆண்டுமே வந்து குடியரசு தினத்துக்கு முந்தின நாள் வந்து அறிவிக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளில் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா. எஸ். ஸோ இந்த அவார்டு எல்லாமே இந்த 4 அவார்டு இருக்குல்ல, இது எல்லாமே யாரால் வழங்கப்படக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டால் வந்து வழங்கக்கூடியது. ஓகேவா. ஸோ பிரசிடென்ட்டால் வந்து வழங்கி கௌரவிக்கப்படக்கூடியதான் வந்து இது. ஓகேவா. ஸோ இதை அறிவிக்கக்கூடிய அந்த 4 ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்ஸ் அறிவிக்கக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே பிரசிடென்ட் ஆஃபீஸ் தான் வந்து அஃபீஷியலாக வந்து அறிவிப்பை வெளியிடுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஸ்டேட் ஹேஸ் த லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் இன் மெயின்லேண்ட் இன் இந்தியா? ஸோ என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்தியாவின் பிரதான நிலப்பரப்பில் மிக நீளமான கடற்கரையை கொண்ட மாநிலம் எது? ஓகேவா. ஆப்ஷன் 1ல் வந்து ஆந்திர பிரதேஷ், ஆப்ஷன் 2ல் வந்து தமிழ்நாடு, அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து குஜராத், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து மகாராஷ்டிரா. ஓகேவா. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் கோஸ்ட், அதாவது இந்தியாவில் மெயின்லேண்டில் லாங்கஸ்ட் கோஸ்டல் லைன். ஓகேவா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இருக்குன்னு வச்சுங்களேன், வேறு எப்படி இருக்கா? இப்போது இங்கே வந்து எந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து கோஸ்ட் லைன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இந்தியாவிலே இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து இது வந்து தமிழ்நாடு கோஸ்ட் வரும். ஓகேவா. ஸோ அதுக்கு மேலே வந்து வெஸ்ட் பெங்கால் இங்கே, அப்புறம் ஒடிசா வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளா இருக்குது, அரேபியன் சீ ஃபுல்லாக வரும். இங்கே குஜராத் இருக்கும். ஓகேவா. ஸோ என்னென்ன கேட்குறாங்க, ஆந்திர பிரதேஷ் இங்கே வரும். அடுத்து தமிழ்நாடு, ஸோ தமிழ்நாடுமே இங்கே வந்துடும். அடுத்து குஜராத்துங்கிறது இந்த ஏரியா ஃபுல்லாகவே குஜராத்தில் தான் வரும். ஓகேவா. ஸோ இந்த ரான் ஆஃப் கட்ஸு இது எல்லாமே வந்து குஜராத்தில் வரும். அடுத்து மகாராஷ்டிரா இதில் கீழே இந்த பார்ட் மட்டும் வந்து மகாராஷ்டிரா வரும். ஓகே. எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்க என்னக்குன்னா இந்தியாவின் பிரதான நிலப்பரப்பு மிக நீளமான கடற்கரை பரப்பு. இப்போ எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் இங்கே சொல்லியிருந்தேன்ல இந்த ரான் ஆஃப் கட்ஸு அந்த மாதிரி 2 இது இருக்குல்ல, இந்த மாதிரி இடத்துல இருக்க இந்த குஜராத் அப்படிங்கிறது தான் வந்து இந்தியாவிலே வந்து லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் மெயின்லேண்டாக வந்து இருக்குது. அப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் இருக்க குஜராத். ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் 3ல் இருக்க குஜராத் தான் இதான் சரியான ஒரு ஆன்சர். ஓகே. ஸோ இந்தியாவின் மிக நீளமான கடற்கரையை கொண்ட மாநிலம் எதுனா குஜராத் தான் வந்து சரியான. ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பவானி பதக் அண்ட் தேவி சௌதுர்தர்னி. ஓகேவா. வேர் ஃபேமஸ் லீடர்ஸ் அசோசியேட்டட் வித் த ஃபாலோயிங். ஓகேவா. என்ன கேட்குறாங்க அப்படின்னா பவானி பதக் மற்றும் தேவி சந்தூர்னி பின்னொருநோட்டில் எதனோட தொடர்புடைய பிரபலமான தலைவர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ ரெபிலியன். ஓகேவா. ஸோ இந்திய புரட்சி இருக்குல்ல அது. ஆப்ஷன் 2ல் வந்து முண்டா ரெபிலியன். ஓகே. முண்டா கிளர்ச்சி. அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து சவு ரெபிலியன். ஓகே. ஸோ அது ஆப்ஷன் 4ல் வந்து ஃபக்கீர் அண்ட் சன்னியாஜி ரெபிலியன் சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து இந்த 2 முக்கியமான ஆளுமைகள், அதாவது யார் அப்படின்னா பவானி பதக், தேவி சௌத்ரி. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அதாவது கீழே கொடுத்துருக்க எந்த புரட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு லீடர்ஸாக வந்து இருந்தாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா. பவானி பதக், தேவி சௌத்ரி. இதில் சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பகீர் அண்ட் சன்னியாசிஸ் ரெபிலியன். ஓகேவா. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சன்னியாசி ரெபிலியன் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்படும். ஓகே. ஸோ இவர் எழுதியிருப்பார்ல பக்கிம் சந்திர சாட்டர்ஜி, அவருடைய ஆனந்த் மடம் அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுலேருந்து தான் வந்து அந்த பாடல்லாம் வந்து நமக்கு எடுத்துப்பாங்க, தேசிய பாடல்லாம். அப்போ இந்த சன்னியாசி ரிபிலியன்ஸ் தான் வந்து அது இந்த ஆனந்த மடம் அப்படிங்கிற ஆனந்த மடம் இருக்குல்ல அப்படிங்கிற இது வந்து எழுதுறதுக்கு வந்து முக்கியமான ஒரு இதாக இருந்துச்சு. ஓகேவா. ஸோ ஆனந்த மடம் அப்படிங்கிறது அந்த புக் எழுதுறதுக்கு முக்கியமான ஒரு தாக்கமாக இருந்தது தான் இந்த சன்னியாசி ரிபிலியன்ஸ். ஸோ அதை தாக்கமாக வச்சு தான் அதை எழுதியிருப்பார். இந்த சன்னியாசி ரிபிலியன்ஸுக்கு அப்புறம் நாட்டுப்பற்றை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தக்கூடியதாக வந்து அந்த ஆனந்த் மடம் வந்து இருக்கும். ஓகேவா. எஸ். ஸோ அப்படிப்பட்ட இந்த சன்னியாசி பகீரனத சன்னியாசி ரிபிலியன்ஸ் இருக்குல்ல, அதோடைய லீடர்ஸாக தான் இந்த பவானி பதக் தேவி சந்தூரணி அப்படிங்கிறவங்க வந்து இருந்திருக்காங்க. இண்டிகோ ரிபிலியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சி நடக்கும். ஓகே. முண்டா கிளர்ச்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1800 சம்திங் 50க்கு அப்புறம் வந்து நடக்கக்கூடியது. ஸோ அது
அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிசா முண்டா அந்த அவங்கெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரீஜன்ஸ், என்ன கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரீஜன்ஸ் இன் இந்தியா நவுன் ஃபார் த சோலா ஃபாரஸ்ட். ஓகேவா? ஸோ என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்தியாவில் பின்வரும் பிராந்தியங்களில் எது சோலா காடுகளுடன் பெயர் பெற்றது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர்பனாஸ். ஓகே, சுந்தரவன காடுகள். ஆப்ஷன் 2ல ஈஸ்டர்ன் கட்ஸ். ஓகே, கிழக்கு தொடர்ச்சி மலைகள். அண்ட் ஆப்ஷன் 3ல வெஸ்டர்ன் கட்ஸ். ஓகேவா, மேற்கு தொடர்ச்சி மலைகள். அண்ட் ஆப்ஷன் 4ல வந்து தார் டெசர்ட். ஓகேவா? ஸோ அப்போது இதில் வந்து என்ன வரணும், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோலா காடுகள். ஓகே, ஸோ சோலா ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த சோலா ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரபனாஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், தார் டெசர்ட் இதெல்லாம் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வரக்கூடியதாக இருக்கும், ஆப்ஷன் 3 இருக்குது பாருங்களேன். ஸோ அதில் தான் வரும். ஓகேவா? ஆப்ஷன் 3ல் இருக்க அதில் தான் வரும். வெஸ்டர்ன் காட்ஸ் சொல்கிறோம்ல, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தான் வந்து சோலை, அதாவது சோலைவனம் சொல்லுவாங்களே, அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட தமிழ் அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஓகேவா? சோலைவனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கே வரக்கூடியது அப்படின்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ்னு சொல்கிறாங்களே, இதில் தான் வந்து அந்த சோலா ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ சோலைவனம் அப்படின்னு தமிழில் சொல்கிறது தான் அவங்க அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சோலா ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வனம் அப்படின்னா காடுகள் தான் அர்த்தம், அதுதான் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. இந்த சோலாங்கிறது தான் இந்த சோலை. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோலைவனங்கிறது எந்த மலைத்தொடர் பகுதியில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இருப்பான். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருக்க காடுகளில் தான் வந்து இந்த சோலைவனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ இப்போ சுந்தரபனாஸ் இருக்குது அப்படின்னா இங்கே சுந்தரி காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரி மரம் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கங்கை பிரம்மபுத்திரா அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படுகையில் வந்து இருக்கக்கூடியது. இது எங்கே அதிகமாக இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால் பகுதியில் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? எஸ். ஸோ இதெல்லாம் முக்கியமான ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா உயிர்கொலை காப்பகமாக வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே, எஸ். ஸோ வேறு என்ன, தார் டெசர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டெசர்ட் இந்தியாவுடையது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, விச் ஆர்டிக்கல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பிளிட்லி டிக்ளேர் த லா வயலேட்டிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஸ் வாலிட். ஓகேவா? இங்கே என்ன அப்படின்னா அடிப்படை உரிமைகளை மீறும் சட்டங்களை இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு செல்லாது என்று வெளிப்படையாக அறிவிக்கிறது. ஓகே, ஆப்ஷன் 1ல வந்து ஆர்டிகல் 32. ஓகே, ஸோ சரத்து 32. அண்ட் ஆப்ஷன் 2ல வந்து ஆர்டிகல் 143. ஓகே, 143. அண்ட் ஆப்ஷன் 3ல வந்து ஆர்டிகல் 1226, அதாவது 226. அண்ட் ஆப்ஷன் 4ல வந்து ஆர்டிகல் 13. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத, அதாவது அரசியலமைப்பு எந்த பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமை மீறும் சட்டங்களை அரசியலமைப்பு எந்த பிரிவு வந்து செல்லாது என்று வெளிப்படையாக அறிவிக்கிறது அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருப்பார் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் 1ல் இருக்க ஆர்டிகல் 32 தான். ஓகேவா? ஸோ ஏன்னா 32 தான் வந்து முக்கியமான, அதாவது இந்திய அரசியலமைப்புங்கிறது எதுக்கானது, அது வந்து எந்த இடத்துல வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருப்பாங்க. அது தவிர வந்து இந்த சரத்து 32 வந்து பார்த்தீங்கன்னா 226 வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயத்த சொல்லும். இது ரெண்டுமே வந்து சிமிலராக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரே மாதிரியான ஒன்று. என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீதி பேராணைகள் வழங்கக்கூடியது அந்த விஷயத்த சொல்லுவாங்கள்ல, அது. ஓகேவா? ஸோ அதனால் சரத்து 32 தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை மீறும் சட்டங்களை இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவும் செல்லாது அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக அறிவிக்கிறது வந்து ஆர்டிகல் 32. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை வந்து தான் வந்து சட்டமேதை அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேவா? அதுவும் முக்கியமான ஒன்று. ஏன்னா அந்த மாதிரியுமே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி எப்படின்னா சட்டமேதை அம்பேத்கர் அவர்களால் எந்த சரத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு ஆன்மா அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்ட மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து சரத்து 32 மாதிரியான ஒரே மாதிரி வந்து இருக்கக்கூடியதான் ஆர்டிகல் 226. இது சுப்ரீம் கோர்ட்டுக்கான ரிட்ஸ் வழங்கக்கூடியது, நீதி பேரணை வழங்கக்கூடியது வந்து சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் டைப் ஆஃப் மெமரி இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டா டெம்பரரி வைல் ஏ கம்ப்யூட்டர் இஸ் ரன்னிங். ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா கணினி இயங்கும் போது தற்காலிகமாக தரவை சேமிக்க எந்த வகையான நினைவகம் பயன்படுத்தப்படுகிறது. ஓகேவா? ஸோ இங்கே ராமு, கேட்சி, ரோம் அந்த ஹார்ட் டிஸ்க். நிறைய பேருக்கு வந்து அந்த ரோம் இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியல. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ராம்ங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சிங்களேன், கம்ப்யூட்டராக இருக்கட்டும் மொபைலாக இருக்கட்டும், அதிலே வந்துட்டுனா இன்பில்ட்டாக வந்து இருக்கும்ல, அந்த ஸ்டோரேஜ் போய் தான் ராம் சொல்லுவாங்க. ரோம்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 விதமாக சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி உள்ளதும் சொல்லுவாங்க. அதாவது சிலது வந்து ரோமிங்கிறதோட வந்து ஷார்ட் ஃபார்ம்லேயும் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏன் இப்போ இங்கே வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டான கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குரூப் டிலேயும் இருக்கட்டும், அதே மாதிரி இப்போ
நடந்துகிட்டு இருக்க அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன்ஸ்லும் சரி இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ஏன்னா அது சிலபஸில் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் சிம்பிளான ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஸோ அப்போ இதில் கணினி இயங்கும்போது தற்காலிகமான தரவை சேமிக்க எந்த வகையான நினைவகம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ராமு, கேட்சி, ரோம் அண்ட் ஹார்ட் டிஸ்க் இருக்கா. இதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோம். ஓகே, ஸோ இங்கே ஆப்ஷன் 1ல் இருக்கல ரோம் அப்படிங்கிறது தான் அதுதான் சரியான ஒன்று. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கணினி இயங்கும் போது தற்காலிகமாக தரவை சேமிக்க எந்த வகையான நினைவகம் பயன்படுத்தப்படும் அப்படின்னா ரோம்ங்கிறது தான் அதுதான் சரியான ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹூ சக்சீடட் சந்திரகுப்தா ஃபர்ஸ்ட் அஸ் த ரூலர் ஆஃப் த குப்தா எம்பையர். ஓகே, ஸோ அப்போ என்னென்னா குப்த பேரரசின் ஆட்சியாளராக சந்திரகுப்தா 1க்கு பிறகு யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து ராமகுப்தா, ஆப்ஷன் 2ல் வந்து செங்காந்த குப்தா, ஆப்ஷன் 3ல் வந்து குமாரகுப்தா, ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமுத்திரகுப்தா அப்படிங்கிற கொடுத்துருக்காங்களா. இதில் யார் வந்து பார்த்தீங்கன்னா குப்த பேரரசு வந்து சந்திரகுப்தருக்கு பிறகு முதலாம் சந்திரகுப்தர் இருக்கார்ல, அவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குப்தரில் வந்து ஆட்சியாளராக வந்து பார்த்தீங்கன்னா யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சமுத்திரகுப்தா அப்படிங்கிறவர் தான். ஸோ சமுத்திரகுப்தா அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்று. இது ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா குப்தா, ஸோ குப்தர்கள் இருக்காங்களா அதுலேருந்து வந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான் இது. ஓகேவா. ஸோ ஹிஸ்ட்ரியில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான் இது. குப்தா எம்பையரில் முதலாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் வந்து வரக்கூடிய ஆளுமை, அதாவது ஆட்சியாளராக வந்து யார் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தா அப்படிங்கிறவர் தான் வருவார். ஓகேவா, அவ்வளோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ விச் institution has been established by the 74th Constitutional Amendment 1992 to conduct municipal elections in each state. என்ன கேட்குறேன் அப்படின்னா 1992ஆம் ஆண்டு 74வது அரசியலமைப்பு திருத்தம் மூலம் ஒவ்வொரு மாநிலத்திலும் நகராட்சி தேர்தல்களை நடத்துவதற்கு எந்த நிறுவனம் நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதில் நம்ம ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் நிறைய விஷயங்கள் கொஸ்டின்ஸில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1992ஆம் ஆண்டு தான் எத்தனாவது அரசியலமைப்பு திருத்தம், அதாவது 74th வந்து அரசியலமைப்பு திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதில் என்ன விஷயத்த சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நகராட்சி தேர்தல், அதாவது இங்கே 74வது அப்படின்னு இருக்குல்ல, 73 அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், 74ன்னு இருக்கும். 74 சட்ட திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து இருக்குல்ல, ஸோ பஞ்சாயத்து எலெக்ஷன், பஞ்சாயத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். 74th வந்து பார்த்திங்க அப்படின்னா முனிசிபல் கார்பரேஷன் இருக்குல்ல, அது முனிசிபல் அப்படின்னா நகராட்சி இருக்குல்ல, அதை தான் சொல்லக்கூடியது. இப்போ நமக்கு வந்து 74 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 73 என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது பஞ்சாயத்து. ஓகே, ஸோ பஞ்சாயத்து எலெக்ஷன் பற்றி சொல்லக்கூடிய 73. 74ங்கிறது முனிசிபல் எலெக்ஷன். ஓகேவா. ஸோ அப்போ அந்த 74th என்ன சொல்கிறாங்க அதுதான். இப்போ இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வருஷத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா அது 1992 தான். ஓகேவா. ஸோ 1900 இந்த பஞ்சாயத்தாக இருக்கட்டும் முனிசிபல் இந்த ரெண்டு சட்ட திருத்தம் இருக்குல்ல, அது எந்த வருஷம்னா 1992 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து இந்த பஞ்சாயத்தாக இருக்கட்டும் முனிசிபல் எலெக்ஷன் ரெண்டுமே இருக்குல்ல, இது எது வந்து கண்டக்ட் பண்ண. அப்போ நம்ம சொன்ன மாதிரி தான், அதாவது இந்த பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷனாக இருக்கட்டும், பஞ்சாயத்து எலெக்ஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்துட்டு முனிசிபல் இது நகராட்சி எலெக்ஷன் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணக்கூடியது வந்து எந்த இது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும். ஆப்ஷன் 1ல் ரீஜனல் எலெக்ஷன் கமிஷன். ஓகேவா. ஸோ ரீஜனல் எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய பிராந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் ஆப்ஷன் 2ல் வந்து லோக்கல் எலெக்ஷன் கமிஷன். ஓகே, உள்ளாட்சி தேர்தல் ஆணையம். அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஓகேவா, மாநில தேர்தல் ஆணையம். அண்ட் ஆப்ஷன் 4ல் நேஷனல் எலெக்ஷன் கமிஷன். ஓகேவா. ஸோ இங்கே வந்துட்டு மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது தான் சரி. ஏன் அப்படின்னா இந்த லோக்கல் பாடி 2 எலெக்ஷன் இருக்குல்ல, அதை கண்டக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. ஓகேவா. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒன்று. தேசிய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை எலெக்ஷன் இருக்குல்ல, அது ஓகேவா. ஸோ லீகிலேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லீகிலேட்டிவ் அசம்பிளி, அதே மாதிரி வந்துட்டு சென்ட்ரல் எலெக்ஷன் இருக்குல்ல, ஸோ லோக்சபா எலெக்ஷன் இருக்குல்ல, அதே வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணக்கூடியதும் தேசிய தேர்தல் ஆணையம் தான். ஒவ்வொரு மாநிலத்துக்கான தேர்தல் அறிவிக்கிறது, அதுக்கான ப்ராசஸ், அந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே வந்து தேசிய தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நேஷனல் எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து பார்த்துக்கிறோம். இப்போது இந்த பஞ்சாயத்து ராஜ்யம் மட்டும்தான் நகராட்சி தேர்தல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய மாநில தேர்தல் ஆணையம், அது முக்கியமான ஒன்று ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகேவா, புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். இப்போ நமக்கு முனிசிபல் எலெக்ஷன் பற்றி கேட்டாங்க. சில நேரத்தில் அடுத்த ஷிஃப்ட்டு அப்கமிங் எக்ஸாமினேஷன்ஸை 73rd கான்ஸ்டியூஷன் வந்து ஓகே 73வது சட்டத்திருத்தத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் வந்து எந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் யார் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்குமே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது தான் சரியான. ஓகேவா, மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா.
நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அண்டர் த பாரதமாலா பரியோஜனா ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரோட்ஸ் ஸ்லாட்டட் ஃபார் டெவலப்மெண்ட் டு இம்ப்ரூவ் த பார்டர் அண்ட் த இன்டர்நேஷனல் கனெக்டிவிட்டி. ஸோ பாரதமாலா பரியோஜனா கீழ் எல்லை மற்றும் சர்வதேச இணைப்பை மேம்படுத்த எத்தனை கிலோமீட்டர் சாலைகள் அபிவிருத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. ஓகேவா? எஸ். ஸோ ஆப்ஷன் 1 90,000 கிலோமீட்டர்ஸ், ஆப்ஷன் 2 2000 கிலோமீட்டர்ஸ், அண்ட் ஆப்ஷன் 3 5000 கிலோமீட்டர், அண்ட் ஆப்ஷன் 4 7,000 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இதில் இந்த முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஸ்கிம் தான். என்ன அப்படின்னா பாரத் மாலா பரியோஜனா. ஓகே. ஸோ பாரத் மாலா சங்கர் மாலா அப்படிங்கிற இன்னொரு ஸ்கீம் இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரயில்வே ட்ராக் போகுது அப்படின்னா அது மேலே வந்து போடுவாங்கள்ல பிரிட்ஜ், அந்த இது வந்து சொல்லக்கூடியது வந்து பாரத் மாலா சங்கர் மாலா திட்டம் சொல்லுவாங்க. இதே பாரத் மாலா பரியோஜனா திட்டம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இப்போது நேஷ்னல் பார்டர்லாம் இருக்குல்ல. ஸோ நேஷ்னல் பார்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போடுறாங்களே அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா பாரத் மாலா பரியோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஆர்ஓ இருக்குல்ல, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், அவங்க மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. அந்த பிஆர்ஓவில் முக்கியமான ஒரு ஸ்கீமாக தான் இதை கொண்டு வந்து அது கூட வந்து எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஏற்கனவே போட்டுக்கிட்ட ரோடுகள் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி ரோடு இல்லாத பகுதிகளில் வந்து ரோடு வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. அப்படிப்பட்டது தான் இது வரைக்கும் எவ்வளோ பண்ணப்பட்டிருக்கு அப்படி மாதிரி கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதில் சரியானது வந்து 2000 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ 2K கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது சரியா. இப்போ 2000 கிலோமீட்டருங்கிறது ஆப்ஷன் 2ல் தான் இருக்குது. சரியான ஆன்சர் வந்து 2000 கிலோமீட்டர். பாரத் பரியோஜனா ஸ்கீம் வந்து எந்த இதுலன்னா எங்கே வந்து செயல்படுத்தக்கூடியதுன்னா எல்லை மற்றும் சர்வதேச இணைப்பை மேம்படுத்தக்கூடிய சாலைகளில் தான் வந்து பண்ணப்படும். ஓகேவா? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபுட்ஸ் would you advise to neutralize excessive stomach acid. ஓகே. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதிகப்படியான வயிற்று அமிலங்களை நடுநிலையாக்க பின்வரும் எந்த உணவுகளை நீங்கள் அருந்துவீர்கள் அப்படின்னு கேட்கலாம். ஓகே. ஸோ ஆப்ஷன் 1 பேக்கிங் சோடா, ஆப்ஷன் 2 தான் வினிகர், அதாவது வினிகர் தெரியும் நினைக்கிறேன், ஆப்ஷன் 3 லெமன் ஜூஸ் எலுமிச்சிச்சாறு, அண்ட் ஆப்ஷன் 4 ஸ்பைசி பெப்பர்ஸ் காரமான மிளகுத்தூள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏற்கனவே நமக்கு அமிலமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம எந்த மாதிரியான உணவை சாப்பிட, அதாவது வயிற்றில் அப்படின்னா இறைப்பையில் இருக்குல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா அசிடிட்டி இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், அதிகமாக HCl சுரந்துருச்சு அப்படின்னா அசிடிட்டி வரும். அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலையாக அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தை சாப்பிடுவீங்க. கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் படி பேக்கிங் சோடா, வினிகர், லெமன் ஜூஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசி பெப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் சரியானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் சோடா தான். ஏன்னா வினிகர் வராது. வினிகர் வந்து ஒரு ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஓகேவா? உணவு பதப்படுத்தி. ஆனால் ஆப்ஷன் 3ல் இருக்க லெமன் ஜூஸ் ஏற்கனவே எரியுது, இது வேறு ஊற்றி குடிக்கணும். அதே மாதிரி பெப்பர் வந்து சாப்பிட மாட்டோம். அப்போ சரியானது என்னென்னு அப்படிங்கிறதுனா பேக்கிங் சோடா தான். அப்போ ஈனோ அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் நம்ம சாப்பிட்றோம்ல அது எல்லாமே இருக்கலாம் பேக்கிங் சோடா தான் வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டேஸ்ட்லாம் சுகர் ஆட் பண்ணி நமக்கு அடிக்கடி சாப்பிடும் அந்த மாதிரி அசிடிட்டி ஏற்படும் பொழுது சாப்பிட்றதுக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாதிரி சில விஷயங்களுக்கு பண்ணுறதுக்காக சில விஷயம் பண்ணியிருப்பாங்க. பட் அதில் வந்து போனால் ரா மெட்டீரியல் வந்து பேக்கிங் சோடா தான். ஓகேவா? ஸோ பேக்கிங் சோடா ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நமக்கு ஈனோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரில் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பேக்கிங் சோடா தான் வந்து ஈனோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பிராண்டடில் வந்து வந்திருக்கு. ஓகேவா? புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அண்டர் த 5th schedule த கவர்னர்ஸ் ரெகுலேட்டட் இஸ் ஷெட்யூல்டு ஏரியா ஆர் ஏரியாஸ் கேன் ப்ரோஹிபிட் ஆர் த ரெஸ்ட்ரிக்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5வது அட்டவணையில் கீழ் திட்டமிடப்பட்ட பகுதியில் ஆளுநரின் விதிமுறைகள் பின்னவற்றில் எதை தடை செய்யலாம் அல்லது கட்டுப்படுத்தலாம் சொல்லுது. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இங்கேயுமே கொஸ்டின்ஸ் வச்சு நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தா 5th ஷெட்யூலுங்கிறது என்ன விஷயம் சொல்லுது அப்படின்னா ஷெட்யூல்டு ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த இது சொல்லுது. அதே மாதிரி வந்து கவர்னர்ஸ் அதில் வந்து கவர்னர்ஸ் வந்து அவங்களுடைய அதிகாரத்தை வந்து இந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுது. அப்படிப்பட்ட விஷயத்தை வச்சு தான் இங்கே கொஸ்டின்ஸே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த 5வது அட்டவணை எப்படி வந்துன்னா இந்த ஷெட்யூல் ஏரியா இருக்குல்ல அங்கே வந்துட்டு எந்த மாதிரியான விஷயத்த இது தடை பண்ணுறதோ அல்லது கட்டுப்படுத்துகிற விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1ல் வந்துன்னா டேக்ஸ் கலெக்ஷன், அதாவது வரி வசூல்னு சொல்லக்கூடியது. ஆப்ஷன் 2ல் லேண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் நில பரிமாற்றங்கள். அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்துன்னா வாட்டர் யூசேஜ் நீர் பயன்பாடு. அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்துன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஓகேவா? இப்போ இதில் சரியானது என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5th ஷெட்யூல் அடிப்படையில் கவர்னர் ரெகுலேஷன்ஸ் படி ஷெட்யூல் ஏரியாவில் எந்த விஷயத்த தடை பண்ணுறதுக்கோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கோ அதிகாரம் உண்டு அப்படின்னா லேண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நில பரிமாற்றங்கள். ஓகே. ஸோ சரியானது ஆப்ஷன் 2ல் இருக்க நில பரிமாற்றங்கள் தான் வரும். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இதில் சந்தேகம் இருக்கா நினைக்கிறேன். ஸோ நிறையா பாலிட்டி கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஏன்னா பாலிட்டி கொஸ்டின்ஸ் நிறையா எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக வந்துடும் 5லேருந்து ஒரு 6 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன்.
இது வரைக்கும் 5க்குள்ளே கேட்டிருக்காங்க. ஸோ இனி வரக்கூடியதிலும் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரிவிஷன் பார்க்க வேண்டியதை பார்த்துக்கிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? தேங்க்யூ கேஷ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரி கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கீழே நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறீங்க. வேறு எதுவும் எக்ஸாம் ரிலேட்டட் சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக பதிலளிக்கப்படும். வேறு எந்த மாதிரியான கிளாஸஸ் வேணுங்கிறதையும் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக பதிலளிக்கப்படும். தேங்க்யூ காய்ஸ். தேங்க்யூ.